கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையின் தலைப்பானது அந்திப்பாவின் கொலை அப்படின்ற தலைப்பில் சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம். அப்போ இந்த ஒரு அந்திப்பா அப்படின்ற ஒரு வார்த்தையானது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நம்முடைய வேதாமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அதை அடிப்படையாக கொண்டு என்ன பண்ண போகிறோம்னா அந்த உண்மைகளை தெரிஞ்சுக்க போகிறோம். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் வாசிக்கும்போது அங்கே இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கோம். அதை நம்ம வாசிக்கலாம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாக இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனமானது அங்கே காமிக்கப்பட்டிருக்குது. அப்போது வேதாகமத்தை அதிக விருப்பத்தோடு வாசிக்கக்கூடிய ஆண்டுடைய பிள்ளைகள் என்ன பண்ண முடியும்னா இந்த உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியும். இங்கே நம்ம பார்த்த இந்த ஒரு வசனமானது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதில் 3வது சபை தான் பெர்கமு சபை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த வசனத்தை படிக்கும்போது தெரிஞ்சிடும். அப்போ அந்த வகையில் இந்த 3வது சபை அதுக்கான ஒரு காலப்பகுதியில் அது வரும் என்பதை முன்கூட்டியே சொல்லப்பட்டது தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம். அப்போ இந்த 7 சபை என்பது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெந்தகோஸ்தே நாளிலிருந்து நம்முடைய ஆண்டவருடைய ராஜ்யம் வரக்கூடிய காலப்பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய காலப்பகுதிகளை அடையாளப்படுத்துவது தான் இந்த 7 சபைகள் என்பது. திரும்பவும் சொல்கிறேன், பெந்தகோஸ்தே நாளிலிருந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படக்கூடிய காலப்பகுதி வரைக்கும் வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுடைய காலப்பகுதியை அடையாளப்படுத்துவது தான் இந்த 7 சபைகள் என்பது. அதில் 3வது சபை தான் அல்லது 3வது காலப்பகுதி தான் பெர்கமு அல்லது பெர்கமு சபையின் காலப்பகுதி அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த 3வது சபையின் காலப்பகுதி எங்கேருந்து எங்கே வரைக்கும்? ஏன்னா இந்த 7 சபைகளுக்குமே வேதாகமத்தில் காலப்பகுதிகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. பாருங்கள், உதாரணத்துக்கு 1வது சபை எபேசு சபை, அது எங்கே தொடங்கிச்சு அந்த காலப்பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெந்தகோஸ்தே நாளிலிருந்து தொடங்கி 40 வருடங்கள் அது சென்றது அப்படின்னு சொல்லி வேதாகமத்தை அது ஈஸியாக நிரூபிக்க முடியும். அந்த மாதிரி 2வது சபை சிமர்னா சபை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இப்போ நாம் பார்க்குறது தான் 3வது சபை பெர்கமு சபைன்னு சொல்லி காமிக்கும் பொழுது இதனுடைய காலப்பகுதியானது பாருங்கள், AD 325ஆம் வருஷத்திலிருந்து 1157 வரைக்கும் இருக்கக்கூடியது தான் இதனுடைய காலப்பகுதி. இது முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக அந்த காலப்பகுதி. அப்போ இந்த பெர்கமு சபையுடைய காலப்பகுதி பார்த்திங்கன்னா 832 வருடங்களே உள்ளடக்கிய காலப்பகுதி அப்படின்றது வேதாகமத்தில் மிகவும் அழகாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. வாசிக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த காலப்பகுதியில் நடந்த சம்பவம் தான் அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட ஒரு சம்பவம். புரியுதுங்களா பேக்ரவுண்டு? ஓகே. இப்போது இந்த சபையினுடைய காலப்பகுதியில் அதிகபட்சமான சாத்தானுடைய அதிகார வளர்ச்சிகள் உள்ள வந்தது. அதனால தான் அந்த வசனங்களை நீங்கள் கவனிக்கும் பொழுது பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாக இருக்கிற இடத்தில் நீ குடிகொண்டிருக்கிறதையும். பாருங்கள், சாத்தானுடைய சிங்காசனம். அதனால தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தவங்க கிட்ட அந்த சபையினுடைய காலப்பகுதியில் சாத்தானுடைய அதிகாரங்கள் டெவலப் ஆக ஆரம்பித்தது. அப்போ சாத்தானுடைய அதிகாரங்கள் டெவலப் ஆக வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் பொழுது உண்மையானது அந்த சாத்தானுடைய அதிகாரத்தின் மூலமாக மறைக்கப்பட்டது. என்ன உண்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், மத்தேயில 23ஆம் அதிகாரத்தில்
9ஆம் வசனம் வாசிக்கும்போது ரொம்ப அருமையான ஒரு உண்மையை நமக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா அங்கே காமிக்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ மத்தேயுல 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நம்ம வாசிக்கிறோம். அதை பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பூமியில் ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். இந்த வார்த்தைகளை படிக்கிறவங்க எங்கள் அப்பாவை எனக்கு உயிர் கொடுத்தார் இல்லையா அந்த உலகத்தில் மாம்ச ரீதியாக அவர் அப்பான்னு கூப்பிடக்கூடாதா, அந்த மாதிரி ஒரு கோணத்துக்குள்ளாகலாம் வேதவசனம் எழுதப்படவில்லை. முதல்ல நீங்கள் அதை தவிர்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்போது கடவுள் என்கிற தகுதிக்குள்ளாக பிதான்னு சொல்லி நீங்கள் யாருமே கூப்பிடக்கூடாது அப்படின்றது தான் இந்த இடத்துல வேத வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? மறுபடியும் வாசிக்கிறேன். பூமியிலே ஒருவனையும் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்திருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார் அப்படின்னு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக அழகாக என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு உண்மைகளை. இந்த உண்மைகளுக்கு மாறாக அந்த 3வது சபையின் காலப்பகுதியில் நிறைய தவறான பிசாசனுடைய அதிகாரத்தின் மூலமாக நிறைய தவறான உபதேசங்கள் வெளிவர ஆரம்பிச்சது. அதனால தான் எனக்கு உண்மையுள்ள சாட்சியாகிய அந்திப்பா அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்போ இந்த அந்திப்பா என்பது ஏதோ ஒரு தனி மனிதனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல, ஒரு நபரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது. இது வெளிப்படுத்தின விசேஷம். அப்போது எனக்கு உண்மையுள்ள சாட்சின்னு சொல்லி காமிக்கும் பொழுது தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்கு எதிராக அந்த டைமில் சாத்தானுடைய உபதேசங்கள் வெளிவர ஆரம்பிச்சது. அந்த உபதேசம்தான் போப்பு மார்க்கத்தின் மூலமாக உள்ள வந்த காரியங்கள். பப்பா. அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம். போப் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா கிரீக்கில் வரும்போது ஃபாதர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி நிறைய தவறான பிசாசுடைய கொள்கைகள்லாம் வெளிவர ஆரம்பிச்சது. அந்த கொள்கைக்கு எதிராக நின்றவர்கள் தான் உண்மையுள்ள சாட்சிகள். அவர்களுக்காக விசேஷமாக சொல்லப்பட்ட அடையாள பெயர் தான் அந்திப்பா. அப்போ ஆன்டி பா. அப்போ ஆன்டினா எதிராகன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பாஸ், ஆன்டி பாஸ், PAS பாஸ் அப்படின்னா கிரீக்கில் இந்த வார்த்தையுடைய கடைசியாக ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய விளக்கமானது பார்த்தீங்கன்னா ஃபாதர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஆன்டி ஃபாதர். அப்போ போப்பு மார்க்கத்தின் மூலமாக இந்த போப்பு அவங்களை பிதாகிய தேவனுக்கு இணையாக அங்கே காண்பிக்கப்பட்டது. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. இந்த உபதேசமானதும் இந்த தலைப்பானதும் மிக மிக தவறான ஒரு காரியம். இது பிசாசினால் உண்டான ஒரு காரியம். இந்த தவறான காரியத்துக்கு, தவறான உபதேசத்துக்கு எதிர்த்து நின்றவர்கள் தான் அந்த உண்மையுள்ள சாட்சிகளாகிய தேவனுடைய பிள்ளைகள். அவங்கள தான் அந்திப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அந்திப்பாவை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதாவது இந்த குரூப் மக்களை, இந்த விசுவாசத்துக்கு உண்மையாக இருந்தவங்களை அன்றைய காலப்பகுதியில் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இங்கே காமிக்கப்பட்டிருக்குது. அப்போ அந்த மாதிரிலாம் விசுவாசத்துக்கு மிக மிக தைரியமாக உண்மையாக தங்களுடைய ஜீவனே கொடுத்தவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைய காலப்பகுதியில் இந்த உண்மைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பிதாகிய தேவன் ஒருவரே தேவன் அப்படின்னு எல்லா உண்மைகளும் மறைக்கப்பட்டு அநேக பிசாசுடைய அதிகாரத்தின் மூலமாக தவறான உபதேசங்கள் வெளியே வந்திருக்குது. அன்னைக்கு உண்மையாக வாழ்ந்த அந்திப்பா என்கிற அந்த ஒரு வகுப்பார் போல இன்னைக்கு அநேகர் கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் இந்த அந்திப்பான் மூலமாக நாம் தெரிந்து கொண்ட காரியம். அப்போ உண்மை விசுவாசத்திற்கு நாமளும் எப்பொழுதும் மிக மிக தைரியமாக நின்று பிதாவாகிய தேவனையும் அவரால் உருவாக்கப்பட்ட நம்முடைய இயேசு கிறிஸ்துவையும் மகிமைப்படுத்துவதே தேவனுடைய திட்டம். அப்போ அந்த திட்டத்தை இன்னும் சரிவர புரிந்து கொள்வதற்கு தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.